ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவர் நல்லவர். மற்றவர்களுக்கு ஆண்டவரை காட்டுகிற பிரதிபலிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஏன்னா ஒருவரும் தேவனை நேரடியாய் கண்டதில்லை. ஆமென். அப்படிப்பட்ட நாட்கள் இயேசுவே மனுஷகுமாரனாய் வந்து இந்த உலகத்தில் மரித்து அடக்கமானப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரை காட்டி கொடுப்பது எப்படி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மலைவாசி, ஒரு ஆதிவாசி, மலைவாசி, கடல் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அவன் கடலை பார்த்ததே இல்லை. அவன் வாழ்ந்தது மலை 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 காடுகள். ஒரு முறை ஒரு நண்பரோடு அவன் அழைத்து வரப்பட்டான். பல மணி நேரங்கள் பிரயாணம் பண்ணி கடலை பார்த்தான். ஆச்சரியப்பட்டு போனான், பயந்தான். இவ்வளவு தண்ணீர். அவன் ஆறுகளை பார்த்தவன், சின்ன குன்றுகளை பார்த்தவன். இவ்வளவு பெரிய கடலை பார்த்ததில்லை. மேகமும் கடலும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. கொஞ்சம் பயந்தவன் பிற்பாடு கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தான். புறப்படும் போது ஒரு ஜாடியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டான். அவன் குடிக்க கொண்டு வந்த தண்ணீரை தூர ஊற்றி ஜாடியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். நண்பர் வரை பார்த்து கேட்டார், ஏன் என்று கேட்டார். எங்கள் கிராம மக்கள் கடலை பற்றியே தெரியாது, நான் கடலை பற்றி சொல்ல போகிறேன் என்று. ஜாடியில் எடுத்த தண்ணீரை கொண்டு எப்படி கடலை பற்றி சொல்ல முடியும்? வேண்டுமானால் உப்பு தண்ணீர் என்று சொல்லலாம். அந்த பிரம்மாண்டமான அழகை வியத்தகு அழகை சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடைய முடி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் உங்கள்கிட்ட அன்பு கூர்ந்தார். அன்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சாட்சிகள். உங்களுடைய தாழ்மையினால், உங்களுடைய அன்பினால், உங்களுடைய பரிசுத்தத்தினால், உங்களுடைய கொடுக்கிற சுவாபத்தினால், ஹல்லேலூயா, மற்றவர்கள் செய்கிற உதவியினால், ஆமென், உங்களுடைய எளிமையான வாழ்க்கையினால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள், பிரதிபலியுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார் அல்லவா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை காணட்டும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். ஜாடி தண்ணீரில் கொண்டு போய் கடலை காட்ட முடியாது. பார்த்தீங்களா? ஏதோ ஒன்றின் மூலம் கடவுளை காட்டிவிட முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, உங்கள் மூலம் நான் தேவ அன்பை பெற்றுக்கொண்டேன், உங்கள் மூலம் நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், உங்கள் மூலம் நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டே சொல்வார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமேன். இயேசுவை அறிவீங்கள். ஆமேன். உங்கள் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, நாங்களும் எங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை மூலம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நல்ல வாழ்க்கை வாழ கிருபை தான். நன்மை கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.